Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வயநாடு நிலச்சரிவு கடுமையான பாதிப்பு, 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. 300 பேருன்றது கம்மி, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க. கவுண்டே கிடையாது. அடிமை இந்தியாவில் இல்லாத பிரச்சனைகள் சுதந்திர இந்தியாவில் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சின்ற பெயரால் நம்ம நிறையா செய்கிறோம். அது தேவை, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அது தேவை. சுற்றுலாவை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். சுற்றுலாவை மலைவாசஸ்தலத்தில் ஊக்குவிச்சிங்கன்னா நீங்கள் சுடுகாடாக தான் ஆவீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வயநாடு ஒரு தொடக்கம். போன வருஷம் ஜோஷிமா தப்பே அறிவு வந்திருக்கணும், வரல. இப்போ வயநாடு வந்திருக்குது. இப்போயாவது புத்தி வருமானா வராது. பினராயி விஜயன் கவர்மெண்ட், டெல்லியில் மோடி கவர்மெண்ட் யாருமே மாதவ் காட்கில் கமிட்டியை ரொம்ப அது கடினமான பரிந்துரைகள் அதை அமல்படுத்தாட்டி கூட கஸ்தூரங்கன் அதில் ரொம்ப நீர்த்து போக செய்த காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை ரொம்ப நீர்த்து போக செய்த கஸ்தூரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் அமல்படுத்தலை. இதில் மாநில அரசுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது, வெறும் மத்திய அரசுக்கு மட்டும். இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு, நாங்கள் 4 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டோம் சொல்கிறாரு, நாங்கள் சொல்லிட்டோம் 5 நாளைக்கு முன்னால், அவங்க கேட்கலன்னு. பினராயி என்ன சொல்கிறாரு, சொல்லவே இல்லைன்றாரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். சொல்லியிருந்தாலும் இவங்க ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. மத்திய மந்திரிகள் ஒருத்தர் கூட போய் பார்க்காம இருக்கிறது மூலமாக மோடி கவர்மெண்ட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்குது, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்குது. ஏன்னா கேரளா இவங்களுக்கு ஓட்டு போடலைன்ற ஒரே காரணத்துக்கு. இல்லை சார், ஓட்டு போடலைங்கிறதுக்காக அப்படி தான் நடந்துக்கிறாங்க. பிரதமர் வந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம், பார்வையிட்டிருக்கலான்னு ஒரு மீட்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வரும் பொழுது இவர்களுக்கான பாதுகாப்பு, இவர்களை வரவேற்கிற விஷயங்கள், எல்லாரோட கவனமும் பிரதமரோட பாதுகாப்பில், ஒற்றை மனிதனின் பாதுகாப்பை நோக்கி திரும்பும் பொழுது இந்த மாதிரியான பேரிடர்களில் அது மீட்பு பணிகளை பாதிக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கலை. நான் அமைச்சர்கள் அனுப்பியிருக்கலாம்ல. ஏரியல் சர்வே பண்ணுறதுக்கு எந்த பாதிப்புமே தேவையில்லை. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய கேரள மக்கள், மலையாளிஸ் நாங்கள் பணம் கொடுக்குறோன்னப்போ அதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்துச்சு மோடி கவர்மெண்ட். அந்த மாதிரி அவங்கள தடுக்க முடியும், தடுத்தாங்க. சுற்றுப்புற சூழல் பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு மிக 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 நலிவடைந்த, மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாகத்தான் கேரளம் இருந்து கொண்டு வாழ்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம், காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஆனால் காட்ஸ் ஓன் கண்ட்ரி நவ் பிகம் டெவில்ஸ் கண்ட்ரி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். சார் வணக்கம். வயநாடு நிலச்சரிவு கடுமையான பாதிப்பு, 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. 2-3 ஊர்களே மண்ணில் புதையுண்ட செய்திகள்லாம் வந்துருந்துச்சு சார். இது குறித்து உங்களுடைய பார்வை? 300 பேருன்றது கம்மி, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க. கவுண்டே கிடையாது. 300ன்றது ஒரு தோராயமான மதிப்பு. ஒரு சிறு கிராமங்களே காணாமல் போயிருக்கிறது. ஆக்சுவல் கவுண்ட்டு கண்டிப்பாக 1000 தாண்டி போகும். இந்த 300ன்றதெல்லாம் சும்மா ஒரு தோராயமான ஒரு ஃபிகர் தான். நிலச்சரிவுகள் தவிர்க்க முடியாதவை, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு சுற்றுப்புற சூழலை பாதிக்காமல் நாம் இருக்கலாமே ஒழிய நிலச்சரிவுகள் என்பவை கண்டிப்பாக தவிர்க்க முடியாதவை. இயற்கைக்கு எதிராக நாம் தொடுத்த யுத்தத்திற்கான விளைவை நாம் இன்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு உத்தராகண்டில் ஜோஷிமத்ன்ற இடத்துல இதே நடந்தது. இந்த ஆண்டு வயநாடு, அடுத்த வருஷம் எங்கே நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. மலைவாச ஸ்தலங்கள், குறிப்பாக ஹில் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய இடங்களில் கடந்த 75 ஆண்டுகளாக நாம் மேற்கொண்ட அதிதீவிரமான வளர்ச்சி பணிகள், வேலைவாய்ப்பு என்கின்ற பெயரால், சுற்றுலாவை மேம்படுத்துவது என்கின்ற பெயரால், மேலும் கார்ப்பரேட்டுகளுக்கு அதிக லாபத்தை ஈட்டி தரக்கூடிய விதத்தில் சட்டங்களையும் விதிமுறைகளையும் நாம் திருத்தியதால், விளையாடியதால், உச்சநீதிமன்றம் எவ்வளவோ முறை சொல்லியும் அந்த உத்தரவுகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டதால் இன்றைக்கு நாம் இதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வயநாடு ஒரு தொடக்கம். இது இன்னும் போன வருஷம் ஜோஷிமா தப்பே அறிவு வந்திருக்கணும், வரல. இப்போ வயநாடு வந்திருக்குது. இப்போயாவது புத்தி வருமானா வராது. ஆகவே இது ஓவராலாக இந்த பிரச்சனையை நம்ம பார்க்கணும், வெறும் வயநாடுன்னு மட்டும் பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? இயற்கைக்கு எதிரான யுத்தத்தினுடைய, நான் உண்மையாக பேசுகிறேன். அதாவது குறைஞ்சபட்ச சுற்றுப்புற சூழல் குறித்த அறிவு இருக்கவனுங்க நான் சொல்கிறது புரியும். இது சாபம் விடுறதா கிடையாது. மினிமம் காமன் சென்ஸ். பெரிய படிப்பாளியாக இருக்கணும், பட்ட படிப்பு படிச்சிருக்கணும்னு கூட இல்லை. பள்ளி படிப்பு முடித்து பேப்பர் படிக்கிற அறிவு உள்ளவனுக்கு கூட நான் சொல்கிறது புரியும். 2011 மாதவ் காட்கில் கமிட்டின்னு ஒன்று மன்மோகன் சிங் அரசு போட்டாங்க. இந்தியாவின் மிக முதிர்ந்த, ஓல்டஸ்ட்டு, உயிரோடு இருக்கக்கூடியவர்களில் வயது முதிர்ந்த சுற்றுப்புற சூழல் நிபுணர் மாதவ் காட்கில், அவர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. மேற்கத்திய தொடர்ச்சி மலைகளில், வெஸ்டர்ன் காட்ஸ், இப்போ இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இடங்களில் என்ன செய்யணும், இயற்கை பேரழிவுகளை, குறிப்பாக நிலச்சரிவுகள் போன்றவற்றை தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு ஒரு கமிட்டியை போட்டாங்க. அவங்க நிறைய பரிந்துரைகளை கொடுத்தாங்க. சுற்றுப்புற சூழல் நடவடிக்கைகளை காப்பாற்றுறது எப்படி, சுற்றுலாவை எப்படி கட்டுப்படுத்தணும், புதிய
கட்டிடங்கள், புதிய ஹோட்டலு, புதிய ரெசார்ட்டெல்லாம் எப்படி இது கட்டுறதை அனுமதிக்கக்கூடாது, வளர்ச்சி பணிகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும், வேலைவாய்ப்பு என்கின்ற பெயரால் வந்து இந்த இடத்துல சுற்றுப்புற சூழலை பாதிப்படைய நம்ம அனுமதிக்கக்கூடாதுன்னு அந்த மாதவ் காட்கில் கமிட்டி நிறைய பரிந்துரைகளை செஞ்சுருக்கு. கூகுள் பண்ணாலே வரும். இது மன்மோகன் சிங் அரசு காலத்தில் நடந்தது. மோடி கவர்மெண்ட் வந்தப்போ கஸ்தூரிரங்கன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அது வந்து நிறைய விஷயங்களை மாதவ் காட்கில் கமிட்டிக்கு அதை வந்து நீர்த்து போகிற மாதிரி நிறைய பரிந்துரைகளை கொடுத்தது. சரிங்க, மாதவ் காட்கில் ஒரு சுற்றுப்புற சூழல் நிபுணர், கஸ்தூரிரங்கன் ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட். அவர் தங்களுக்கு பிடித்தமானவர், ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்துக்கு ரொம்பவே இசைந்து போகிறவர் என்கின்ற காரணத்தால், பாஜகவோட சித்தாந்தங்களுக்கு மிகவும் தோதானவர் என்கின்ற காரணத்தால் மோடி கவர்மெண்ட் அவரை போட்டுது. கஸ்தூரிரங்கன் கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து மாதவ் காட்கில் கமிட்டியை நிறையா நீர்த்து போக செஞ்சு வளர்ச்சி பணிகளை ஓரளவு அனுமதிக்கலாம்னு சொல்லிச்சு. ஆனால் கஸ்தூரிரங்கன் கமிட்டியும் நிறைய விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு உத்தரவுகளை போட்டிருந்தது. இந்த கவர்மெண்ட் அதுக்கு பிறகு கேரளா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பினராயி விஜயன் கவர்மெண்ட், டெல்லியில் மோடி கவர்மெண்ட், யாருமே மாதவ் காட்கில் கமிட்டியை வந்து ரொம்ப அது கடினமான பரிந்துரைகள் அதை அமல்படுத்தாட்டி கூட கஸ்தூரிரங்கன் அதில் ரொம்ப நீர்த்து போக செய்த காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை ரொம்ப நீர்த்து போக செய்த கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் அமல்படுத்தலை. இதில் மாநில அரசுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது, வெறும் மத்திய அரசுக்கு மட்டும் இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படி வந்து நிற்குது. இது வந்து ஒரு ஓவரால் பிரச்சனை. மலைகளையே காணோம், கல் குவாரி எடுக்கிறது, குவாரி வெட்டி எடுக்கிறது, இதன் மூலமாகலாம் வந்து நிறைய சுற்றுப்புற சூழல் ஆபத்து, சாலைகளை போடுறது, அதீதமான குடியிருப்புகள் உருவாகுது, ரெசார்ட்ஸ் உருவாகுது, இவையெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு செய்கிறாங்க. இன்னொன்று, உலகிலேயே ஓல்டஸ்ட்டு அந்த மவுண்டைன் ரீஜன் எதுனா வெஸ்டர்ன் காட்ஸ் தான். ஓல்டஸ்ட், இப்போ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால், மனிதன் தோன்றுவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது. யங்கஸ்ட் மவுண்டைன்ஸ் ஹிமாலயாஸ், இமயமலை. இதில் வந்து அதோட ஃப்ளோரா அண்டு ஃபானான்வாங்க, அதனுடைய சுற்றுப்புற சூழலை மொத்தமாக நம்ம அழிச்சிருக்கோம். மலைகளே பெயர்ந்து விழ ஆரம்பிக்குது, ஆறுகளின் போக்கு மாறுது, ஆறுகள் பாய்ஞ்சு ஓடக்கூடிய, நீர் பாய்ஞ்சு ஓடக்கூடிய த டைரக்ஷன் ஆஃப் த ரிவர்ஸ் அது மாறுதுன்னா பேரழிவை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இப்போ இங்கே நடக்கிறது தான் நாளைக்கு பல இடங்களில் நடக்க போகுது. இப்போ ஜோஷிமத்துன்ற இடத்துல கடந்த ஆண்டு அதான் நடந்தது. உத்தராகண்டில் எக்கச்சக்கமாக போய் அங்கே சுற்றுலா பயணிகளுக்காக ரெசார்ட்ஸை கட்டுறது, ஹோட்டலை கட்டுறது, பில்டிங்கை கட்டுறது. சுற்றுலாவை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். சுற்றுலாவை மலைவாசஸ்தலத்தில் ஊக்குவிச்சின்னா நீங்கள் வந்து சுடுகாடாக தான் ஆவீங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஜோஷிமத்துலேயும் அதான் நடந்தது, வயநாட்லேயும் அதான் நடக்குது. மலைவாசஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ஸ், கொடைக்கானலாக இருக்கலாம், ஊட்டியாக இருக்கலாம், வயநாடாக இருக்கலாம், ஜோஷிமத்தாக இருக்கலாம், அல்லது வந்து எந்த கோர்க்கா லேண்டாக இருக்கலாம், எங்கே எதுவாக வேணால் இருக்கலாம். மலைகள் சூழ்ந்த இடங்களில் அந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் சுற்றுலாவை வந்து அதிகமாக அனுபவிச்சிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஆக இதெல்லாம் ஏற்கனவே கடந்த 15 ஆண்டுகளில் 2 கமிட்டி ரிப்போர்ட்ஸ் தெளிவாக சொல்லியிருக்குது. அதை யாருமே கேட்கல. இதில் மாநில அரசுக்கும் பெரும் பங்கு உண்டு, பினராயி விஜயன் அரசுக்கும். ஏன்னா 16லேருந்து அவர் தான் ஆட்சியில் இருக்கார். 8 வருடம் அவர் எதுவுமே செய்யலை. அதுக்கு முன்னால் இருந்த உமன் சண்டி கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்யலை. டெல்லியில் மோடி கவர்மெண்ட் வந்து அவங்களும் நாங்கள் வார்னிங் கொடுத்துன்றாங்க, இவங்க கொடுக்கலன்றாங்க. இந்த வார்னிங்லாம் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்க வார்னிங் கொடுத்ததை ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்த்துவீங்களா? மழை பெய்யுது, வெள்ளம் வரப்போகுது, புயல் வருது, புயல் அடிக்க போகுதுன்னா நகர்த்தலாம். ஆனால் நிலச்சரிவு வரப்போகுதுன்னு சொல்லி நகர்த்துகிற முறை இன்னமும் இந்தியாவில் வரலை. லேண்ட்ஸ்லைட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். இதில் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, பினராயி விஜயன் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. பூமிக்கு அடியில் வந்து அந்த பிளேட்ஸ் நகர்ந்துக்கிட்டே இருக்கும், தெரியும் இல்லையா உங்களுக்கு? வந்து ஜியாலஜின்றது நிலவியல். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரியான நிலச்சரிவுகளுக்கு கடந்த காலங்களில் முன்னறிவிப்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. பினராயி விஜயன் சொல்கிறார் அவங்க கொடுக்கலன்றார். பூமி கீழே பிளேட்ஸ் எந்த அளவுக்கு நகர்றதுன்றதை வச்சு தான் பூகம்பம் வருது, நிலச்சரிவுகள் வருது, எல்லாமே வருது, உங்களுக்கு மழையோட பாதிப்புகள் வருது. அந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜிஎஸ்ஐ, அவங்க வந்து நிலச்சரிவு குறித்து எந்த விதமான முன்னறிவிப்பும் எனக்கு கொடுக்கலன்றாரு. கொடுத்துருந்தாலே இவர் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இருக்க பலாயிரக்கணக்கான மக்களை நீங்கள் எப்படி வெளியேற்றுவீங்க? இப்போ ஒரு புயல் வெள்ளம் வரப்போதே இந்த பகுதியில் அகற்றுங்கன்னா அதுக்கே கவர்மெண்ட் தண்ணி குடிக்குது, மக்களை கன்வின்ஸ் பண்ணி வெளியில் போக வேண்டியிருக்கு, அரெஸ்ட் பண்ணி தூக்குன்னு சொல்லுவோம். அப்படி தான் வந்து நகர்த்த வேண்டியிருக்குது. 2000 வந்து புவனேஸ்வரில், ஒடிசாவில் மிகப்பெரிய ஒரு புயல் வந்தப்போ வந்து லட்சக்கணக்கான மக்கள் அப்படி தான் வந்து வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏன்னா அங்கே ஒரு அருமையான கலெக்டர் இருந்தார், அவர் பேர் மறந்து போச்சு. மக்கள் நகரம் மறுக்கிறாங்க. அதுக்கு முன்னால் 3-4 புயல் நகரம் மறுத்து நிறைய பேர் செத்தாங்க. அந்த கலெக்டர், ஒரு யங் கலெக்டர், அவர் என்ன பண்ணார், 2000ஆவது ஆண்டு, 24 வருஷத்துக்கு முன்னால், யாராவது வீட்டை விட்டு வெளியில் வர மறுத்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்கன்ட்டார். ஸோ இப்போது மேசிவ் ஸ்கேலில் அரெஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பான இடங்களை தங்க வச்சதால் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டது. அதையே எல்லா இடங்களிலையும் பண்ண முடியல. இது எதுக்கு? புயலுக்கு. நிலச்சரிவுக்கு மக்களை வேறு இடத்துக்கு மாற்றுறதுன்ற கான்செப்டே வந்து இந்தியாவில் பெரிய அளவில் பிக்கப் ஆகலை.
இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு, நாங்கள் 4 நாளைக்கு முன்னாலே சொல்லிட்டோம், பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாரு, நாங்கள் சொல்லிட்டோம் 5 நாளைக்கு முன்னால், அவங்க கேட்கலன்னு. பினராயி என்ன சொல்கிறாரு, சொல்லவே இல்லைன்றாரு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். சொல்லியிருந்தாலும் இவங்க ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா இவங்க போய் சொன்னாலும் கீழே இருக்கும், இவங்க மக்களை கேட்க மாட்டாங்க. காலகாலமாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பேரழிவு வருது வெளியில் போங்கன்னா நாங்கள் இங்கேருந்து செத்துடுறோம் போக மாட்டோன்னுவாங்க. அதுதான் வந்து மனித உளவியல். அதனால தான் ஒரிசாவில் வந்து அவன் அரெஸ்ட் பண்ணி அந்த கலெக்டர் கூட்டு போனார், வெளியில் எடுத்துகிட்டு போனார். ஆகவே இதை வந்து மாநில அரசு மத்திய அரசுன்னு இன்றைக்கி பிரித்து பார்க்குறதே வந்து அபத்தமானது. மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இவை தொடர்கதையாகும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இன்றைக்கி. ஏன்னா நம்ம இயற்கையோட ரொம்ப அதிகமாக விளையாடி இருக்கோம், மிகப்பெரிய அளவில் இயற்கையோட விளையாடி இருக்கோம். இயற்கையை நம்ம அழிச்சிருக்கோம். சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பெரிய அளவில் அடிமை இந்தியாவில் இல்லாத பிரச்சனைகள் சுதந்திர இந்தியாவில் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சின்ற பெயரால் நம்ம நிறையா செய்கிறோம். அது தேவை, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அது தேவை, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது தேவை, வெல்த் கிரியேஷனுக்கு அது தேவை. ஆனால் அதே நேரத்தில் அது வந்து எதை விலையாக கொடுத்து வருதுன்னா சுற்றுப்புற சூழலை விலையாக கொடுத்து வருது. கம்ப்ளீட்டாக வந்து மலைப்பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் தான் போய் முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் இது நான் மறுபடியும் சொல்கிறேன், 2011-12 வந்த மாதவ் காட்கில் ரிப்போர்ட், கமிட்டி ரிப்போர்ட், அதுக்கு பிறகு 17-18 வந்த கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரிப்போர்ட், அது ரெண்டும் கூகுள் போங்க, ஃப்ரீ அவைலபிள், இதெல்லாம் ஃப்ரீ மெட்டீரியல். அதெல்லாம் அது ரெண்டையும் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் எச்சரிக்கிறாங்கன்னு தெரியும். காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டை மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அமைச்சதுன்ற காரணத்துக்காக மோடி கவர்மெண்ட்டு கஸ்தூரிரங்கன் கமிட்டியை வச்சு அதை நிறுத்து போக செஞ்சுது. பட் கஸ்தூரிரங்கன் கமிட்டியில் இருக்கிறத சொல்லியிருந்தா கூட இந்த தடுத்திருக்கலாம். இவனுங்க அதையும் செய்யலை. இதில் மாநில அரசுக்கும் பெரும்பங்கு உண்டு. இந்த 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 நிகழ்வுக்கு மாநில அரசுக்கு பெரும்பங்கு உண்டு. ஆனால் இந்த ஒரு 5 நாளாக உதவியே பெரிய அளவில் உதவிக்காரங்களை நீட்டாமல், பொருளுதவி செய்யாமல், மத்திய மந்திரிகள் ஒருத்தர் கூட போய் பார்க்காம இருக்கிறது மூலமாக மோடி கவர்மெண்ட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்குது, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்குது. ஏன்னா கேரளா வந்து இவங்களுக்கு ஓட்டு போடலைன்ற ஒரே காரணத்துக்கு. இல்லை சார், ஓட்டு போடலைங்கிறதுக்காக அப்படி தான் நடந்துக்கிறாங்க. 1000 பேர் மேலே செத்துருப்பாங்க. அஃபிஷியல் டோலே 300 பேர் செத்துருக்கான். பல கிராமங்களை காணோம். பிரதம மந்திரி ஏரியல் சர்வே பண்ணலை, ஹோம் மினிஸ்டர் போல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு நடவடிக்கை எடுத்துட்டு என்ன நடவடிக்கை மாநில அரசு தான் எடுக்கு. ராணுவம் தான், மத்திய அரசு சார்பாக யார் போனோம்? ஒரு எம்பி போல, கவர்னர் போல, ஒரு மந்திரி போல. இதே குஜராத்தாக இருந்தால் அத்தனை பேரும் போயிருப்பானுங்கல்ல. எவ்வளவு தூரம் வந்து இவர்கள் வந்து ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு தேசிய பேரிடர். இது ஒரு மத்திய மந்திரி போல, பிரதம மந்திரி போல, ஏரியல் சர்வே டிஃபென்ஸ் மினிஸ்டர் போல, கவர்னர் போல, இன்னும் சொல்லப்போனால் இராணுவம் வந்து தன்னால் ஆனதை செய்து, ஆனால் இராணுவத்துக்கு வந்து உடல்களை வந்து வெட்டி எடுப்பதற்கு தேவையான, அந்த பாறைகளை வெட்டி எடுப்பதற்கு தேவையான, இடிபாடுகளை தகர்ப்பதற்கு தேவையான கனரக ஆயுதங்கள் இன்னமும் கொடுக்கப்படலைன்றாங்க. ஆகவே மோடி அரசு வந்து குறுகிய அரசியல் பார்வையுடன் தான், அதாவது ஆஃப்டர் இந்த லேண்ட்ஸ்லைடு மோடி கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப அராஜகமானவை, ரொம்ப இழிவானவை, தவறானவை, குறுகிய அரசியல் நோக்கம் கொண்டவை. மாநில அரசு இன்றைக்கு கையேந்தி நின்று கொண்டிருக்கிறது. அவங்களால சமாளிக்க முடியல. இதுக்கு பணம் ரொம்ப தேவைப்படுது. கடந்த முறை 5-6 வருஷத்துக்கு மேலே இப்படி தான் வெள்ளம் வந்தப்போ வந்து இதே மாதிரி மோடி கவர்மெண்ட் கையை விரிச்சுது. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய கேரள மக்கள், மலையாளிஸ் வந்து நாங்கள் பணம் கொடுக்குறோன்னப்போ அதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்துச்சு மோடி கவர்மெண்ட். அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து தடுக்க முடியும். தடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறேன்னா யாரும் வெளிநாடுகள்லேருந்து வரதை வந்து தடுக்க முடியும். மத்திய அரசு நினச்சுன்னா ₹1 கூட உள்ளே வர முடியாது. நாட்டுக்குள்ளேன்னா கொடுத்துடலாம். அதை தடுத்தாங்க. இவன் நானும் கொடுக்க மாட்டான், அவங்ககிட்ட வரதையும் கொடுக்க, நீ அனுபவிக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, நீ சாவுன்றாங்க, செத்து போன்றாங்க. அதே தான் இந்த 5 நாளாக வந்து ஒரு மந்திரி போய் பார்க்கலங்க, ஏரியல் சர்வே பார்க்கல, ஒரு நிதி உதவி இன்ன வரைக்கும் அறிவிக்கல, கிராண்ட் அறிவிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் இப்போ அவங்க வந்து 20 சீட்டில் 1 சீட்டு தான் கொடுத்தாங்க, 19 சீட்டு பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக இதை செஞ்சிட்ருக்காங்க அவங்க. ஆகவே அங்கே நிலைமை மோசமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து 3-4 கண்ணோட்டங்களில் பார்க்கணும். நம்பர் 1, இது வந்து இயற்கை பேரழிவு. இது நாடு முழுவதும் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா நம்ம இயற்கையோட ரொம்ப விளையாடிட்டோம். எச்சரிக்கை கொடுத்தோம், விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுத்தோம், நம்ம ஏற்றுக்க மறுத்துட்டோம். நம்பர் 2, இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு பிறகு, இந்த பேரழிவுக்கு பிறகு மோடி அரசாங்கத்தோட அணுகுமுறை என்பது ரொம்ப ரொம்ப ஓரவஞ்சனையானது, அது ஏற்புடையதல்ல. நம்பர் 3, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய உதவிகளையும் இவர்கள் அனுமதிப்பதாக தெரியவில்லை. ஆகவே கேரள மக்கள் மிகப்பெரியதொரு இன்னலை நோக்கி இன்று நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. கேரளா வந்து ஆண்டுதோறும் வந்து இயற்கை பேரழிவுகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா ஈக்காலஜிக்கலி இட்ஸ் அ ஃப்ரெஜைல் ஜோன். சுற்றுப்புற சூழல் பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஒரு மிக 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 நலிவடைந்த,
மிக ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாகத்தான் கேரளம் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்கிறதுக்கு ரொம்ப அழகான இடம், காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஆனால் காட்ஸ் ஓன் கண்ட்ரி நவ் பிகம் a devil's country. உங்கள் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாததாக கேரளம் மாறிக்கொண்டிருக்கிறது சார். அது வந்து எவ்வளவு இயற்கை வளங்கள், எவ்வளவு அழகான. அதை வச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மனிதர்கள் வாழ தகுதி இல்லாததாக காட்ஸ் ஓன் கண்ட்ரி மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லாரும் தான் காரணம். இந்த நிவாரண உதவிக்கு போதிய அளவு பணம் கொடுக்காதது, போதிய அளவுக்கு வந்து ஒத்துழைக்காதது, மனிதாபிமானம் இல்லாமல் நிதியை ஒதுக்காமல் இருப்பது, இதெல்லாம் மோடி அரசாங்கத்தின் தோல்வி. மோடி அரசு தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. ஆனால் நிகழ்ந்து முடிந்த பேரழிவுக்கு மோடி அரசு மட்டும் பொறுப்பல்ல, பினராயி அரசும் பொறுப்பு. கடந்த 30-40 ஆண்டுகளாக அந்த பகுதி, அந்த மாநிலத்தை ஆண்ட எல்லாருமே பொறுப்பு. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸை நோக்கி தான் இப்போ நம்ம பேசணும். இந்த மாதிரியான இடங்களில் வந்து இதுபோல் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கும், நடந்தாலும் டேமேஜ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயும் மக்கள் வந்து அதிகமாக குவிகிறாங்க, டூரிசம் அதிகமாக வருது. டூரிஸ்ட்டு மேப்பில் வந்து உங்களுக்கு அது பவர்ஃபுல்லாக போகுது. அரசாங்கத்தோட கஜானா ரொம்புது, லோக்கல் எக்கானமி தழைக்குது, ஜிஎஸ்டி வருமானம் பெருகுது, எல்லாம் ஓகே. ஆனால் கொடுக்குற விலை இப்போ நீங்கள் பார்த்திங்கிருப்பீங்க, கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. தெரியல, அது இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. எல்லாரும் கேட்டாங்க, இதில் எப்படி நிர்வாகத்தில் ஒரு கொள்கை முடிவில் நீதிமன்றம் எப்படி தலையிடலான்னு. வெளிப்பார்வைக்கு பார்க்கும்போது அரசாங்கத்தோட வேலையை வந்து, எக்ஸிக்யூட்டிவோட வேலையை வந்து, நிர்வாகத்தோட வேலையை வந்து நீதித்துறை வந்து கையில் எடுக்குது. இது ஜுடிஷியல் ஓவர் ரீச். நாங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி பண்ணது கரெக்டுன்னு தான் தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்ஃபால் அதிகமாக ஜோஷிமத்துக்கு பிறகு நம்ம பாடம் கற்றுக்கலங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, those who refuse to learn from history are condemned to repeat it. வரலாறுலேருந்து பாடம் கற்க மறுப்பீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் அதே தவறை, பேரழிவை சந்திக்க சபிக்கப்பட்டீர்கள்னு. எதுக்காக ஹைகோர்ட் எதுக்கு தலையிடணும்? கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் எவ்வளோ பேர் போனால் வந்தா, எவ்வளோ கார் போனால் என்ன வந்தா என்ன, அதை பற்றி கோர்ட்டுக்கு என்ன கவலை? இது கோர்ட்டோட வேலையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, அப்படி இல்லை. அதோட தொக்கி நிற்கக்கூடிய மறைபொருள் என்ன? ஈகாலஜி ஃப்ரெஜைல் ஆகுது, சுற்றுப்புற சூழல் ஃப்ரெஜைல் ஆகுது. நீங்கள் போட்டு இயற்கையை அடிச்சிங்கன்னா திரும்ப வட்டி முதலுமா கொடுக்குங்க. மகாத்மா காந்தி சொன்னது தான். அதாவது வந்து மதர் நேச்சர் ஹஸ் காட் எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட்ஸ், நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு. மதர் நேச்சர் ஹஸ் காட் எவ்ரிதிங் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு, எவ்ரி ஒன்ஸ் நீடு, நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீடு. எல்லோருடைய தேவைகளுக்கும் அன்னை இயற்கை வைத்திருக்கிறாள், எல்லோருடைய பேராசைக்கும் அல்ல. இது புரிதல் நமக்கு வேணும். நம்முடைய பேராசையால், கார்ப்பரேட்டுகளோட பேராசையால், தனி மனிதனுடைய பேராசையால் நம்ம வந்து இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை வந்து நம்ம தலைமுறையோடு முடிஞ்சு போகிறதில்ல, அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய, நம்ம வந்து காந்திஜி தானே சொன்னார், நம்ம இங்கே வந்திருக்கிறதுன்றது வந்து நம்ம வந்து பொறுப்பாளர்களாக, நம்ம வந்து ஒரு கார்டியன்ஸாக இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். நம்மளே மொத்தமாக அனுபவிக்கிறதுக்கோ அல்லது நம்மளோட இந்த உலகம் முடிஞ்சிட போகிறது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்த யானை வழித்தடங்களை மறித்து ரெசார்ட்ஸ் கட்டக்கூடாதுன்னு எத்தனையோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட். அதை மீறி கட்டினது மட்டும் இல்லாமல் ரிமூவ் பண்ண சொன்னதை ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க. அந்த ரெசார்ட்ஸில் போய் மந்திரிங்க தங்குறாங்க. மாநிலத்தோட வனத்துறை அமைச்சர் 2 மாதங்களுக்கு, 1 மாதத்திற்கு முன்பு அங்கே போய் தங்கினார். இது ஹிந்துவில் செய்தியாக வருது, இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் செய்தியாக வருது. அந்த ரெசார்ட் வந்து யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அந்த ரெசார்ட்டை இடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் மந்திரி அங்கே போய் தங்குறாரு எலெக்ஷன் முடிஞ்சோடனே. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அதில் ஒரு பகுதியை தான் இடிக்க சொன்னாங்க, இன்னொரு பகுதி இடிக்க சொல்லலைன்னு. இது என்ன விளக்கம் அது? இல்லை, நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்து ரெசார்ட்ஸ் கட்டுறதுன்றது எல்லா மலைவாசஸ்தலங்கள்லையுமே, ஹில் ஏரியாஸில், குறிப்பாக எலிஃபென்ட் காரிடாரில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு எதிரான வழக்குகள், இதுக்கு எதிரான சுற்றுப்புற சூழல் ஆழ்வர்களுடைய போராட்டங்களும் கடுமையாக நடந்துகிட்ருக்கு. சில வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த ரெசார்ட்ஸ்லாம் தூக்குடா, இம்மிடியேட்டாக தூக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் செய்யலை. செய்யாதோடு மட்டும் இல்லாமல் அதில் போய் மந்திரியாக தங்குறாருன்னா, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டிய மாநில அரசு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? யார் அதை எதிர்த்து கேஸ் போடுவா? இது நான் இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்னு சொல்ல, இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால திமுக கவர்மெண்ட்டை நம்ம சொல்கிறோம். ஆகவே
இது எல்லாமே எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வயநாடுன்னு வரும்போது இது எல்லாத்தையுமே தான் நீங்கள் பேசணும். என்னடா நீ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு அப்படி சொல்லாதீங்க. இதோட தொடர்ச்சி தான் இது. சுற்றுப்புற சூழலுக்குன்னு தனியாக அமைச்சர் இருக்கார். கட்சியிலே சுற்றுப்புற சூழல் அணின்னு ஒன்று திமுக வச்சுருக்குது. ஆனால் உங்கள் கவர்மெண்ட்டு இந்தியாவிலே சுற்றுப்புற சூழல் அணின்னு நாங்கள் தான் முதல்ல வச்சோன்னு திமுகவில் பெருமையாக பேசுகிறாங்க. நான் கார்த்திகேய சிவசேனாதிபதி அதுக்கு தலைவராக அது பொறுப்பாளராக இருக்கார். நல்ல விஷயம், பாராட்டுறோம். ஒரு கட்சி வந்து சுற்றுப்புற சூழலை பற்றி பேசுகிறதும் அதுக்காக ஒரு அணியை வந்து மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர் அணின்னு வச்சுருக்க மாதிரி சுற்றுப்புற சூழல் அணின்னு ஒன்று வச்சுருக்கிறது பாராட்டுக்குரியது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்கள் அரசு இருக்கும்போது நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் ரெசார்ட்ஸை கிளியர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எலிஃபென்ட் காரிடார்ஸில் இருக்க ரெசார்ட்ஸை கிளியர் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு கிளியர் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மந்திரி போய் அங்கே தங்குறாருன்னா உங்கள் கட்சியில் சுற்றுப்புற சூழல் அணி இருக்குன்னு நீங்கள் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது புரியுது இல்லையா உங்களுக்கு? நான் ஏதோ விமர்சிப்பதாகவோ அல்லது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் பேசுவதாகவோ அப்படி நினைக்க வேண்டாம். அப்படி எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. இந்த முரண்பாடை சொல்கிறேன். ஏன்னா ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அவர் கார்த்திகேய சிவசேனாதிபதி சொன்னார், இந்தியாவிலேயே வந்து சுற்றுப்புற சூழல் அணின்னு வச்சுருக்கிறது நாங்கள் மட்டும்தான். மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கி உங்கள் கவர்மெண்ட் வந்து இப்படி செய்யும்போது உங்கள் கட்சியில் அந்த அணி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? நடைமுறையில் உங்கள் அரசு உங்கள் கையில் இருக்கும்போது தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் அரசு இல்லைன்னா உங்களை கேட்க போகிறதில்ல. அரசின் செயல்பாடுகளால் தான் உங்கள் கட்சி எடை போடப்படும். உங்கள் கட்சியில் சுற்றுப்புற சூழல் அணின்னு ஒன்று இருக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் மார்க் கொடுத்துட முடியாது. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏன்னா சுற்றுப்புற சூழல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். நம்ம கண்ணு முன்னால் கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளவு பேரிடர்களை பார்த்துருக்கோங்க. திரும்ப உத்தராகண்டில், ஹிமாச்சல் பிரதேஷில் பெருமழை, வெள்ளம், நிலச்சரிவுகள், ஜோஷிமத்தில் கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு வயநாடு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதில் பெரிய அணைகள் இருக்குது, நியூக்ளியர் பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த பேரழிவு வரும்போது அந்த பகுதிகளில் அந்த மாதிரி நடந்ததுன்னா கற்பனையே பண்ண முடியாது. அப்போ நம்பர் 1 ப்ரியாரிட்டியாக உங்களுக்கு வந்து சுற்றுப்புற சூழல் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. இதை ஒரு பாடமாக இவங்க எடுத்துக்கலன்னா ஒன்றும் காப்பாற்ற முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை. மத்திய அரசை விமர்சிக்கிறீங்க இந்த நேரத்தில். அமைச்சர்கள், பிரதமர் வந்திருக்கலாம், பார்வையிட்டிருக்கலான்னு. ஆனால் ஒரு மீட்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வரும் பொழுது இவர்களுக்கான பாதுகாப்பு, இவர்களை வரவேற்கிற விஷயங்கள், அல்லது அந்த இடத்துட்ட ஃபோட்டோ ஆப் நடத்துகிறாங்க, இல்லை இப்படியான விமர்சனம் தானே வரும். இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். இப்போ பிரதமர் போகிறாருன்னா அங்கே வந்து பாதுகாப்பு பணிகள் அதிகமாக தேவைப்படும், மீட்பு பணிகளில் ஒரு தொய்வு ஏற்படும். ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறை, பாதுகாப்பு படைகள், உளவுத்துறை எல்லாரோட கவனமும் பிரதமரோட பாதுகாப்பில், ஒற்றை மனிதனின் பாதுகாப்பை நோக்கி திரும்பும் பொழுது இந்த மாதிரியான பேரிடர்களில் வந்து அது வந்து மீட்பு பணிகளை பாதிக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கலை. நான் அமைச்சர்கள் அனுப்பியிருக்கலாம்ல. ஏரியல் சர்வே பண்ணுறதுக்கு எந்த பாதிப்புமே தேவையில்லை. விமானத்தில் இட்ஸ் அ மாரல் சப்போர்ட். நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த 3 நாள் இவங்க யாரும் போகாது கூட ஓகே, நான் ஒத்துக்கிறேன், பெரிய அளவில் அது தவறு இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா பிரதமரோ உள்துறை அமைச்சரோ போனாங்கன்னா அங்கே வந்து கவனம் வந்து போலீஸோட கவனம் வந்து அங்கே அவங்க பக்கம் தான் திரும்ப. இப்போ ராகுல் போகும்போது அந்த விமர்சனம் தான் வரும். அதில் அது உண்மை. போவாட்டி ஏன் போகலன்னுவாங்க, போனால் அது வரும். நான் ஒத்துக்கிறேன், பிரதமர் போகாதது ஓகே, இப்போ அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அது மீட்பு பணிகளை பாதிக்கும். ஹோம் மினிஸ்டர் போகாதது கூட ஓகே ஃபைன். ஏரியல் சர்வே பண்ணியிருக்கலாம். சரி, நீங்கள் போக வேணாம், மந்திரிகளை அனுப்பலாம். 3வது வந்து நீங்கள் நிதி உதவி என்ன கொடுக்க போகிறீங்க? நீங்கள் ஐயா போகவே வேணாம், அவங்களோட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அவர் வந்து தேசிய பேரிடராக இது அறிவிக்கணுன்றார். ஓகே, போகிறது கூட வந்து ஒரு பக்கம் வைப்பான். அது எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். போனால் ஏன் போனன்னு வானுங்க, போகலன்னா ஏன் போகலன்னு வானுங்க. இப்போ ராகுல் காந்தி போனப்போ நீ ஏன்டா போன, உன்னால் அங்கே பாதிப்புன்னுவாங்க. ராகுல் காந்தி போகலன்னா வாய் கழிய பேசுறியா, காது வரைக்கும் வாய் கழியுது, நீ ஏன் போகலன்னு வானுங்க. நாக்கு நரம்பில்லாத நாக்கு பேசும். அதனால் மோடி, அமித்ஷா போனதை நான் குறையாக சொல்லலை, சத்தியமாக சொல்லலை. அவங்க போகாதது நீங்கள் சொல்வது போல் நல்லது, அது மீட்பு பணிகளை பாதிக்கும். மற்ற அமைச்சர்கள் போயிருக்கலாம், சரி அது கூட வேணாம், மீட்பு பணிகள் தான் நமக்கு முக்கியம். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அந்த மாநிலத்துக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? நிதி உதவி நீங்கள் அந்த மாநிலத்துக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? தேசிய பேரிடர் அறிவிக்கின்ற அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, கடந்த முறை செஞ்ச தப்பை இந்த முறை செய்யாமல் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கேரள மக்கள் அவங்களுடைய கிராண்ட் ரெமிட்டன்சஸ் இந்தியாவுக்கு மாதந்தோறும் வந்து சில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க பணம் அனுப்புறது. நீங்கள் என்டையர் கல்ஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க, இஸ்ரேலில் இருக்காங்க, மலையாளிஸ் நிறையா ஹோம் கிவர்ஸாக இருக்காங்க. இந்த போர் உச்சத்தில் இருக்கும்போது கூட அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து ஆண்டுதோறும் இந்தியாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உதவி செய்கிறேன்னு முன் வந்து அதை நீங்கள் அனுமதிப்பீங்களா? ஏன்னா 17-18 அந்த வெள்ளம் வந்தப்போ அவங்க அதை அனுமதிக்க மறுத்துடுச்சு மோடி அரசும் பணம் கொடுக்கல. வெளிநாடு வாழ் கேரள மக்கள் நாங்கள் கொடுக்குறோன்னாங்க, அந்த பணத்தையும் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ இந்த பேரழிவில் அதை தளர்த்தி அவங்க கொடுக்கலான்ற மாதிரியாவது நீங்கள் செய்வீங்களா? நீங்கள் அப்போ வேணாம்,
நீங்கள் ஃபினான்ஸ் தேசிய பேரிடர் அறிவிக்க வேணாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கேரள மக்கள் அங்கே நிதி உதவி செய்ய வந்தால் 2018-19 மறுத்தது மாதிரி இப்போ மறுக்காமல் நீங்கள் அதை அனுமதிப்பீங்களா? இதைத்தான் நம்ம கேட்குறோம். இல்லை சார், மத்திய அரசே செய்யும். என்ன பாதிப்பு, எவ்வளோ பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. லாஸ்ட் டைமே வந்து அவங்க கேட்ட நிதியை கொடுக்கல. தேசிய பேரிடரை அறிவிக்காமல் இருக்கிறதுக்கான காரணமே அதை அறிவிச்சிட்டிங்கன்னா நிறைய ஃபண்டு கொடுக்கணும் ஆஸ் பர் ஆக்ட். ஸோ ஓரவஞ்சனை பண்ணுறது உண்மையான நிதி இதுதான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கும் அதே நிலைமை தான். இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் எவ்வளோ கொடுத்தாலும் மாநிலங்களுக்கு போதாது அப்படின்றது ஒரு விமர்சனம் இருக்குது. ஒரு வாதத்துக்கு அதை கையில் வச்சுப்போம். மற்ற நேரங்களில் வெளிநாடுகள்லேருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறது நியாயமானது. இஷ்டம் போல் ஃபாரின் ஃபண்டு உள்ளே வர முடியாது. பட் பேரிடர் காலங்கள் அதை அனுமதிக்கலாம்ல. அதைத்தான் நம்ம கேட்குறோம். மாநில அரசு எங்களுக்கு பத்தலைன்றான், எங்களால் சமாளிக்க முடியலன்றான். அது கண் கூட தெரியுது. பேரிடராக அறிவிச்சிங்கன்னா அந்த ஃபண்டுலேருந்து கொடுக்கணும், நீ பேரிடரை அறிவிக்க மாட்டேன்ற. சரி, அவங்க கொடுக்குறேன்றாங்க. அந்த ஃபண்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி கூட கொடுக்கலாம் மத்திய அரசு, அது வேறு பணிகளுக்கு திருப்பாமல். கொடுக்கவே கூடாதுன்றது இப்படி பட்டினி போட்டு சாவடிக்கிறல்ல. யூஆர் அலோவிங் தம் நேச்சுரல் டெத் இந்த நேச்சுரல் டிசாஸ்டரில். அதனால் 2 விஷயம் தேவேந்திரன், இந்த பேரிடரை யாரும் தடுத்திருக்க முடியாது, முதல் பாயிண்ட். நம்பர் 2, இதற்கு மத்திய மாநில அரசுகள் 2 பேரும் காரணம். மாநில அரசும் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் காரணம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மாதவ் காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்டையும் கையில் எடுத்துக்கல, கஸ்தூரிரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டையும் கவனத்தில் எடுத்துக்கல. அவங்களும் வந்து மாநில அரசும் நிறையா தவறு பண்ணியிருக்காங்க. நம்பர் 3, ஆனால் இந்த பேரழிவுக்கு பிறகு கேரளத்துக்கு கொடுக்க வேண்டிய உதவியை கொடுக்காமல் ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசின் அணுகுமுறை என்பது மிக 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 அராஜகமானது. இது வந்து ஏற்புடையது அல்ல. ஸோ இப்படி தான் இந்த பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.